இங்கே பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்லேயே அந்த எலிஃபேண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கே போட்டு பில் போட்டு வாங்கிட்டாங்க, இங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த பிளாட்ஸ்லாம் யார் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ணி வந்துட்டு ஃபர்னிச்சர் எக்ஸ்போ, அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஸ்டே வீடு ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே தூக்குறது ட்ரீ தோசை அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ண எல்லாம் இருந்துச்சு. ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கேரளா ரேட் இல்லை, தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ரேட் போடுறோம் 1.5 லட்சம் வாங்க. நாங்கள் இன்னைக்கு குடிசைக்கு போகலாம், அங்கே ஏதோ எக்ஸிபிஷன் இருக்குதாமா. நாங்கள் போகிற டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிடுச்சு. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நோட்டீஸ்லாம். அப்புறம் கார் போய் நிறுத்தலாம் சொல்லிட்டு பார்த்தா அப்பவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. சரி அப்போ கொஞ்சம் சைடு நடந்து போனோம் மலையிலேயே. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஃபெஸ்டிவல், அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் இன்டீரியர் எஸ்டே வீடுங்களுக்கு இதெல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே உள்ளுக்குள்ளே நடந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு குடிசையாக. அது நடக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹாலில் தான் நடக்குது. இது வந்து ஹே ஹால்னு நினைக்கிறேன். சரி ஓகே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் வந்து நாங்கள் நம்ம பேர் கம்பெனி டீட்டெயில்ஸில் இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்போ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் ஃப்ரீ தான் எல்லா இடத்துக்கும். அப்புறம் ஃப்ரீ என்ட்ரினால் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய இன்டீரியர்ஸ் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹவுஸ் இருந்துச்சு. இந்த ஹவுஸ் என்னன்னாக்கா நம்ம இரும்பு சரக்கப்பலேருந்து வர இரும்பை வந்து வீடாக மாற்றி தராங்க. ஸோ இதை பார்த்துட்டு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு அப்போ நாங்கள் நேராக வெளியே வந்தோம். வெளியே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இன்டீரியர் இருந்துச்சு. அந்த இன்டீரியரில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்டீரியர் செக் பண்ணோம். ஒருத்தர் ஓப்பனில் டோரில் ஓப்பன் பண்ணி கட்டிட்டு இருந்தார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 1500 அந்த மாதிரி தான் ரேட் சொல்கிறாங்க. ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டு மேபி அவங்களாம் வந்து பெரிய கம்பெனினால அவ்வளோ சொல்கிறாங்க போல். இதுலேயும் டோரில் ஓப்பன் பண்ணும் போது லைட்டில் எரியுது. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்தது நடந்து போனது பார்த்திங்கன்னா டோர்ஸ்லாம் இருந்துச்சு. தேக்கு மரத்தை வந்து வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்க சிலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க இன்டீரியர் டிசைனிங் பண்ணுற கம்பெனிஸ். அப்போ அதே பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மேலே விட்டுற வால் பெயிண்ட்டு, டிசைனிங்கு, கம்பெனிக்கு தேவையான பொருள் அதெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம் இருக்குது அதை பார்க்குறக்காக. அதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்க எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ கொட்டேஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே. அப்போ அதை பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சேர்ஸு, வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்ஸு, ஊஞ்சல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதுக்கான கொட்டேஷன்லாம் பார்த்துட்டு நேராக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்டன்ஸில் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஸ்ஸை விற்றுட்டு இருந்தாங்க, டோருக்கு போடுற மிஸ்ஸும் கொசுலாம் வராமல் இருக்க. இந்த கர்டன் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டே 120 ரூபாயும். ஸோ ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நேராக இந்த பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ 2000 ரூபா சொல்கிறாங்க. அதுவே இந்த மாதிரி புளி ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 800-900 ரூபா. இந்த குட்டி இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 700 ரூபா சொல்கிறோம். ஸோ ஓகே பார்த்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் விற்றுட்டுருக்காங்க. இந்த பிளாட்ஸ்லாம் யார் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டே இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிக்ஸ்லாம் விற்கிறாங்க. இந்த செங்கல்லாம் வந்து எங்கேருந்து கொண்டு வராங்க அதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க மட்டும்தான் பை கொடுத்தாங்க. ஸோ அந்த பையை வாங்கிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூஸர் மிஷினு, சில ஃப்ரீயாக ஜூஸஸ்லாம். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் மிதி அதெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அது டெமோவும் கட்டிகிட்டு இருந்தாங்க. தண்ணி ஊற்றிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு விற்கிறது, லேண்டு வந்து வாங்குறீங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்களா அது ஃபுல்லாக இந்த பக்கம் சேல்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சரி ஓகே முன்னாடி ஃபார்வர்ட் போனோம். இது பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்கானுங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இடத்துல லேண்ட் இருக்கு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி வேண்டாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளாட்ஸு, வீடுங்க மனை அதெல்லாம் கட்டி தராங்களாமா இங்கே. இப்போ தான் நம்ம லெவல் 3க்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கேரளா ரேட் இல்லை, ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயும் உள்ளே இருக்க ரேட் போடுறான். ஒவ்வொன்றும் 52,000 60,000 அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் நார்மலாக தான் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா இதை விட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் டிசைன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு எல்லாமே பார்த்திங்கன்னா பங்களாக்குள்ளே நீட்டாக போடலாம் அந்த மாதிரி டிசைன்ஸ் தான். அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரான் சோபா, அதுக்கப்புறம் நார்மல் கட்டில் வித்தவுட் பெட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக இந்த பெண்ண மரத்தில் செய்கிற சோபா, அதுக்கப்புறம் இந்த படுத்துக்கலாம் அந்த மாதிரி சோபா அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி மரத்தில் இருக்க சோபாலாம் பார்த்திங்கன்னா 52,000 ரூபாயாமா. இதே இந்த கார்னர் சோபாலாம் போயிட்டிங்கன்னா 65,000 அப்படி சொல்கிறாங்க.
சரி ஓகே கேட்டுட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கேயே போட்டு பில் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க, இங்கே வாங்கிக்கிறோங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் சோஃபா ஒன்று இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. உட்காந்துட்டு அதில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி தான் போட்டிருக்காங்க சோஃபாஸா. ஸோ ஓகே டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஒன்று இருந்துச்சு. டைனிங் டேபிள் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் உட்காந்து சரி ஓகே ரேட் என்னன்னு கேட்டாக்கா சொல்கிறான் 1.5 லட்ச ரூபான்ட்டு. 1,48,000. அது போக டேக்ஸ் இருக்கான். அட போங்கிறான்னு சொல்லி கேட்டதும் எழுந்திரிச்சிட்டோம். சரி ஓகேங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன மார்பிள்ஸும் ஆல்சோ அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா லெதரு. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, ஹைட்டும் கரெக்டாக இருக்குது, டிசைன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்க கேட்டுட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாக இருந்துச்சு. ஃபுல்லாக கண்ணாடி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. என்ன டக்குன்னு உடஞ்சிரும் ஏதாச்சும் தூக்கி போட்டு உடச்சிங்கன்னா. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சோஃபாவில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே பார்த்துட்டு சரி ஓகே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சாப்பிட ஏதாச்சும் டீ காஃபி அதெல்லாம் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ திரும்பி இந்த பக்கம் டைனிங் டேபிள் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுருந்தோம். ஃபுட் கோர்ட்டில் உள்ளே போகலாமான்னு பார்த்தோம். ஸோ ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே ரேட் எச்சா இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டன் இந்த பக்கம் திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு இது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோபாவையும் ஒரு டைனிங் டேபிளும். ஸோ ஓகே டைனிங் டேபிளில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம். இங்கே வந்தாலும் சரி சேம் டிசைன்ஸ் தான். சரி ஓகேங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு கடை போட்டிருந்தோம். இவன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மட்டையில் செய்கிற சோபாலாம் வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருந்துச்சு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ரேட் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வாங்கிக்கலாம், குட்டி குட்டி போடலாம், அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பேக்ஸு, இந்த பொண்ணுங்களுக்கு தேவையான இந்த கிளிப்பு அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரீலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலுக்கு வந்து சாக்கடிக்கிற மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் செயின்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாரு, அதுக்கப்புறம் இந்த கார்க்கில் ஒரு மிஷின் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாரீ, சுடிதாரு அந்த மெட்டீரியல்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்லேயே வந்து இந்த எலிஃபேண்ட்டு குட்டி குட்டியாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 50,000, 1,00,000, 75,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீரங்கி, இந்த பாட் போட்டு வைக்கிறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த செஸ் போர்டு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்னிங் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை போட்டதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் போகும்போது ப்ரான்ஸில் செஞ்சு வச்சுருக்கான். அப்போ இந்த டிசைன்ஸ் ஐட்டம்லாம் பார்த்துட்டு அப்போ டேபிள் மட்டும் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்கிற மிஷின் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கர்டைன்ஸு அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்கிற மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்து ஆயில் மிஷின் தான் விற்கிறான். அந்த எண்ணெய் விற்கிறது இல்லை, நம்ம எண்ணெய் வீட்டிலே தயாரிச்சிக்கலாம் போல். அதுக்கப்புறம் இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸு, சாரீஸு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு அதெல்லாம் ஆஃபர் லெட்டரில் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோசை மேக்கிங் மிஷினு, தோசை நம்ம கண்ணு முன்னாடி ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீ தோசை அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய மெட்டீரியல், பழைய இதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லில் செய்கிறாங்களாமா. அதை வந்து டெமோ பீஸ் காட்டினார். அப்போ அங்கே இருக்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டு சரி ஓகே வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏசி, ஏர் கூலர் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஒரு சாரீ கையில் வந்து சாரீ ரேட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். ஒன்றுத்துக்காக சாரீ அதுவே பார்த்திங்கன்னா 2,000 சொல்கிறாங்க. சரி ஓகேங்க ஃபைனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரிட்டன் வேறு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த சாரீ தாங்க 2,500 சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்க்கு போட்டு தருவாங்களாமா. நீங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவும் ஃப்ரேம் போட்டுருவாங்க. சரி ஓகே பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக டிசைனர் சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாக் ஸ்டோர்லாம் இருந்துச்சு, பொம்மை கடை எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான பொம்மை கீ செயினில் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வைக்கிறாங்க. ஊறுகாவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொடுத்தாங்க ஒரு ஸ்பூனில். அதையும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆனால் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 150. ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யோகா, அந்த நாட்டு வைத்தியம் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்லாம் பார்த்துட்டு சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் வந்து ஏர் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து 2,500 சொன்னதுனால வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் எடுத்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, நம்ம திருப்பூரில் ட்ரெஸ் அங்கே விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே பார்க்காதமே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேனில் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே எகெயின் செயின் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அல்வா கையில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சாப்பிளும் கொடுத்தாங்க. அப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துவைக்கிறது ஏதாவது டெமோ காட்டினார், வாங்குறவங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தூசி படாலும் சரி தண்ணி படாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணி தருமோ மசவத்தையும். ஸோ அதையும் காட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த பெனாயில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதையும் கட்டினார். அதுக்காக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆசிட் போட்டு நெருப்பு ஊற்றி கட்டினார். பின்ன அந்த பாஞ்சுக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில். ஓகே பார்த்துட்டு ஆனால் 800 சொன்னார், வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகை டீ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரெட் பனானா ஏபிசி ஜூஸ் தான் அதெல்லாம் சாம்பிள் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல கொடுக்குற இந்த 50 ரூபா பாக்கெட் அது கொடுத்தாங்க. சாம்பிள் சாப்பிட்டு ராகி கூழ் அது சாப்பிட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நிறைய சாம்பிள்ஸ் கிடச்சிச்சு இந்த குடிசையில் இருக்க இந்த ஃபேருக்கு போனங்காட்டிக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளம் கொடுத்துருந்தாங்க. இங்கே கேரளாவிலேருந்து கொண்டு வந்த வெள்ளம். அப்போ இந்த வெள்ளத்தோட டேஸ்ட் பார்த்துட்டு இல்லைங்க ஒரு டப்பா வந்து 100 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம சைடில் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு கடை, நாட்டு வைத்திய பொருள் எல்லாம் விற்கிற கடை. அப்போ சுக்கு பொடி சாப்பிட்டு நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோத்தியில் ஆஸ்வால்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ இல்லைங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம நேரம் வெளியே வந்துருச்சுங்க. இன்னும் பாதி கடை உள்ளே இருக்குது. சரி ஓகே டக்கு டக்குன்னு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து திரும்பியும் என்ட்ரி வெளியே உள்ளே போனோம். ஆனால் வெளியே வந்து பார்த்தா லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போகும்போது மழை இருக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்போ உள்ளே போனதும் இன்டீரியர் டிசைன்ஸ் நிறைய கடை இருந்துச்சு. அப்போ சரி ஓகே தேவையான முக்கியமான கடை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விற்றுட்டு இருந்தோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஆனால் இந்த டேபிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு டேபிளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள் மட்டுமே 65,000 சம்திங் நம்ம சொன்னார். கேட்டால் இம்போர்ட்டடா இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. லைக் பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அதிலலாம் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக. அப்போ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி இப்போ சைடில் போகும்போது அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம் உள்ளே எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஓப்பன் பண்ணாக்கா உள்ள ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. சும்மா அந்த டைலாக் டப்பா அதெல்லாம் வைக்கும், அவ்வளோ விற்க முடியும், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வைக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின்லாம் பார்க்கலாமா. சைடில் பார்த்தாக்கா இந்த பக்கம் ஏன்னா இருந்தது தான் அந்த மார்பிள்ஸ் ஐட்டம்ஸ். அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை உட்காந்து பண்ணுறது டெமோலாம் கட்டக்காக வச்சுருந்தாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிசைனரில் பார்த்தீங்கன்னா இந்த சோபா இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த மார்பிள் ஐட்டம்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு. சரி ஓகே இந்த சோபா பார்க்கலாம் இந்த ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் பேர் ரேட் கேட்கலாம் சொல்லி கேட்டோம். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 2.5 லட்ச ரூபாயாமா இந்த இது. ஆக்சுவலி 3 lakhs சொன்னாங்க. அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி 2.5 லட்ச ரூபா தராங்களாம். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு இருந்துச்சு. அந்த மாதிரி துணியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. கேட்டதுமே எந்திரிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒன் டைம் சிலையெல்லாம் பார்க்கலாம் சொல்லி சிலையெல்லாம் பார்த்தோம். அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா செம்ம டிசைனாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் சிலை, பெருமாள் சிலை, அப்போ கிருஷ்ணர் ராதா சிலை அதெல்லாம் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து இது பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க ப்ரான்ஸ் மாதிரியே. அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயாமா. சரி கேட்டது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேக்ட்ரி எப்படி நமக்கு வந்து நியர்லி 10,000 செங்கல் 20,000 செங்கல்லாம் எடுத்துருவாங்க போல. அதே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஜென்ரேட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே திரும்பலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோர் திறக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே தூக்குது இந்த கேட்டு. அப்புறம் கேட்டை வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடு கேட் கூட தூக்கிக்கலாம், சைடில் 2 கேட்டுமே தூக்கிக்கிறோம். அந்த மாதிரி வந்து மாடர்னாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மிஷின்லாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் இதாகுது. அப்போ ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அதை தொட்டு பார்த்துட்டு சரி ஓகேங்க ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 8.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. என்னங்க 8 லட்ச ரூபா சொல்கிறீங்க, லைட்டு எல்லாம் இன்டீரியர் அந்த மாதிரி டிசைன்ஸோட இருக்குங்க 8 லட்ச ரூபா. இதனைக்கு 15 அடி தான். அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இரும்பு கேட்டு அதெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா சொல்கிறாங்க. சரி ஓகே கேட்டுட்டு சைடில் ஃபுல்லாக பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளும் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா சம ரெயின். அப்போவே கம்முன்னு போயிருக்கலாம் தூட்டிகிட்டு இருக்கும்போது. இப்போ பாருங்கள் எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம்.